Welcome to my channel. This video sponsored by School of Business Organization. School of Business Organization இது ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டிங்க. இது வந்து 100% ஜென்யூன் அண்ட் ட்ரஸ்டடான ஒரு ஜாபு. ஸோ இந்த ஒர்க்கை வந்துட்டு வீட்டில் இருக்கிறவங்க, ஸோ மீன்ஸ் ஹவுஸ் ஒய்ஃபு, ஜாப் தேடிட்டு இருக்கிறவங்க, ஜாப் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க டெய்லி ஒரு 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணால் போதுமானது. இந்த ஜாபை வந்து நம்மளால் எடுத்து பண்ண முடியும். ஸோ இதனுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும், ஸோ இந்த ஜாப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும், டீட்டெயில்ஸ் வேணும்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கண்டிப்பாக டெக்ஸ்ட் பண்ணுங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. சீக்கிரமா இவரை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருந்தோம். மனித கடவுளாக மாறிய கோவையின் சூப்பர் ஹீரோஸ். கோழிக்கோடு மாவட்டத்தை சேர்ந்த 75 வயது முதியவர் ஒருத்தர் தொழிற்சாலை ஒண்ணுல பணியாற்றிட்டு இருக்கும் போது திடீர்னு அவருடைய கண்ணுல இரும்பு ராடு தாக்கினதுல படுகாயம் அடைஞ்சிருக்காரு. உடனே சக பணியாளர்கள் அவரை மருத்துவமனைக்கு அழைத்து வந்த நிலைமையில தான் மேல் சிகிச்சைக்காக கோவையில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் மருத்துவமனைக்கு செல்லும்படி மருத்துவர்கள் அறிவுறுத்தினதாகவும் சொல்லப்படுது. இந்த நிலையில தான் ஆம்புலன்ஸ் மூலமா அந்த முதியவரை கேரளாவில இருந்து கோவைக்கும் எடுத்துட்டு வந்திருக்காங்க. சோ இந்த தகவல் பாத்தீங்கன்னா அவசர காலத்துல உதவுவதற்காகவே தமிழக ஆம்புலன்ஸ் உருவாக்கி வச்சிருக்கக்கூடிய எமர்ஜென்சி எஸ்கார்ட் குழுவினருக்கும் இந்த தகவல் பரிமாறப்பட்டிருக்கு. உடனடியாக அந்த ஆம்புலன்ஸ் கேரளாவில இருந்து வாழையார் வழியா வரக்கூடிய தகவலை கோவையை சேர்ந்த ஆம்புலன்ஸ் டிரைவர்களான சதீஷ், மதுரை முருகன், பிரதாப் இப்படின்னு 4 பேருமே ஒன்றிணைந்து அந்த ஆம்புலன்ஸ்க்கு பக்கபலமாவும் வந்திருக்காங்க. கேரள ஆம்புலன்ஸ்க்கு முன்னாடி 3 ஆம்புலன்ஸ்கள் சென்று போக்குவரத்து நெரிசல்ல சிக்காம வழியையும் ஏற்படுத்தியிருக்காங்க. அதே மாதிரி ஆம்புலன்ஸ்க்கு பின்புறம் இன்னொரு ஆம்புலன்ஸ் பாதுகாப்பிற்காகவும் வந்திருக்கு. அதே மாதிரி போலீசாருக்கும் தகவல் கொடுக்கப்பட்டு போலீசார் போக்குவரத்து நெரிசல் ஏற்படாத வகையில ஒழுங்குபடுத்தக்கூடிய பணியிலையும் ஈடுபட்டிருக்காங்க. இதனால 185 கிலோமீட்டர் தொலைவை வெறும் 2.5 மணி நேரத்துல கடந்து கோவையில் இருக்கக்கூடிய அந்த தனியார் மருத்துவமனைக்கு குறித்த நேரத்துல அந்த முதியவரை கொண்டு போயிருக்காங்க. அரசியல் முக்கிய புள்ளிகளுக்கு போலீசார் வழங்கும் பாதுகாப்பு எஸ்கார்ட் வாகனங்கள் மாதிரியே எந்தவித பிரதிபலனையும் எதிர்பார்க்காம கேரளாவில இருந்து வந்த அந்த முதியவருக்கு ஆம்புலன்ஸ் எஸ்கார்ட் வழங்கி உதவின இந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களுக்கு பலருமே அவங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. இந்த செய்தி குறித்து உங்களுடைய கருத்துக்களை கீழே ஷேர் பண்ணி மறைந்திருந்து வந்து கொன்ற கொடிய மிருகத்தை கூண்டு வச்சு பிடிச்சிட்டாங்க. வியப்போடு வந்து அதிர்ச்சியில் பார்க்கக்கூடிய காட்சி. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே ஆனைமலை குச்சிப்புதூர் என்ற கிராமத்தில் மலை வனப்பகுதிகளில் இருந்து இறை தேடி வரும் சிறுத்தை அடிக்கடி அந்த பகுதியில் மனிதர்களுக்கும் கால்நடைகளுக்கும் அச்சுறுத்தல் விடுத்து வந்த நிலையில் அண்மை காலமாக 3 கன்று குட்டிகளை அந்த சிறுத்தை கொன்றுவிட்டதாகவும் ஒரு கிடா ஆடையும் அது கடித்து இழுத்து சென்றதாகவும் அப்பகுதி மக்கள் தொடர்ந்து குற்றச்சாட்டி வந்த நிலையில் அந்த பகுதியில் வனத்துறையினர் கூண்டுகளை அமைத்து அந்த சிறுத்தையை பிடிக்க நடவடிக்கை எடுத்திருந்தனர். இதனைத் தொடர்ந்து வனத்துறையினரின் கணிப்பு படியே அந்த சிறுத்தை கூண்டில் சிக்கியது. அதனை டாப் ஸ்லீப் எனப்படும் அடர் வனப்பகுதியில் விடுவிக்க போவதாக வனத்துறையினர் கூறி அதனை மீட்டு எடுத்துச் சென்றிருக்கிறார்கள். இதனால் அந்த பகுதி கிராம மக்கள் நிம்மதி பெருமூச்சு விட்டு உள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பிஹைண்ட் வுட்ஸ் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். Thank you for watching.